என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி 1ல் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இன்றைக்கி நம்ம எடுக்கக்கூடிய யூனிட் வந்து யூனிட் 4. அதில் இருக்கக்கூடிய 4.3 அதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். 4.3ல் வந்து பார்த்திங்கன்னா 2 டாபிக் இருக்குது. ஒன்று வந்து ரெஃப்ராக்ட்ரிஸ், இன்னொன்று வந்து கிளாஸ். தமிழில் ரெஃப்ராக்ட்ரிஸ்னால் உருகா பொருட்கள்னு சொல்லுவாங்க. உருகா பொருட்களுக்கு இன்னொரு பேர் வந்து வெப்பம் தாங்கும் பொருட்கள்னு கூட சொல்லலாம். அடுத்து கிளாஸ்னால் கண்ணாடி. இப்போ உருகா பொருட்கள் அதாவது ரெஃப்ராக்ட்ரிஸ்லேருந்து 2 கொஸ்டின் கொடுத்துருக்கான், கிளாஸ்லேருந்து 2 கொஸ்டின் கொடுத்துருக்கான். இப்போ வந்து என்ன ரெஃப்ராக்ட்ரிஸ்லேருந்து 2 கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கிளாஸ்லேருந்து 2 கொஸ்டின் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் அந்த கொஸ்டின் வந்து ரீட் பண்ணிவிட்டு தமிழில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், அதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி என்னென்னா, வாட் ஆர் த ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஆஃப் குட் ரெஃப்ராக்ட்ரிஸ்? என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க. குட் ரெஃப்ராக்ட்ரி, நல்ல ரெஃப்ராக்ட்ரியாக இருக்கிறதுக்கு என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் தேவை? தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ராக்ட்ரின்னு என்ன சொன்னால் உருகா பொருட்கள்னு சொன்னோமா இல்லையா, ஒரு நல்ல உருகா பொருட்களின் குணங்கள் யாவைன்னு சொல்லி கேட்கலாம். அல்லது இந்த உருகா பொருட்களுக்கு பதிலாக இன்னொரு பேரை வந்து மாற்றிக்கிட்டு வெப்பம் தாங்கும் பொருட்களின் குணங்கள் யாவைன்னு சொல்லி கூட கேட்கலாம். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சரிங்களா? அடுத்த செகண்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் ரெஃப்ராக்டரிஸ் அப்படின்னு கேட்கலாம். ரெஃப்ராக்டரிஸுடைய டைப்ஸு, அது இந்த கேள்வியை இப்படி மாற்றி கூட கேட்கலாம். டிஸ்கிரைப் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ரெஃப்ராக்டரிஸ் அண்ட் தேர் டைப்ஸ். இது ரெண்டும் ஒரே கேள்வி தான், இப்படி மாற்றி கூட இப்படி வந்து கேட்கலாம். அதாவது என்னென்னா, உருகா பொருட்களின் வகைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக அப்படின்னு சொல்லி கேட்கலாம். எக்ஸாம்பிள் கொடுத்து கூட. சரிங்களா? உருகா பொருட்கள்னாலும் ஒன்று தான், வெப்பம் தாங்கும் பொருட்கள்னாலும் ஒன்று தான். சரிங்களா? அப்போ வந்து என்னென்னா ரெஃப்ராக்டரிஸ்லேருந்து 2 கேள்வி இது வந்து கேட்கலாம். அடுத்து வந்து கிளாஸ்லேருந்து 2 கேள்வி. ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன, எக்ஸ்பிளைன் த மேனுஃபேக்சர் ஆஃப் கிளாஸ். அப்படின்னா கண்ணாடி தயாரிக்கும் இல்லைன்னா கண்ணாடி தயாரித்தலை விளக்குகன்னு சொல்லி கேட்கலாம். செகண்ட் கேள்வி, ரைட் ஏ நோட் ஆன் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கிளாஸஸ். கிளாஸஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது, அதில் அது என்னென்ன டைப்ஸ்ன்னு சொல்லி எழுத சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஆப்டிக்கல் கிளாஸ், வின்சீல் கிளாஸ், ஃபோட்டோக்ரோமேட்டிக் கிளாஸ், இந்த மாதிரிலாம் இருக்கா இல்லையா. தமிழில் வந்து ஒளியியல் கண்ணாடி, காற்று தடுப்பு கண்ணாடி, புகைப்பட குரோமேட்டிக் கண்ணாடி, இந்த மாதிரிலாம் இருக்கா இல்லையா, அதெல்லாம் கேட்குறாங்க. அப்போ ரைட் ஏ நோட் ஆன் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கிளாஸஸ்ன்னு சொல்லி கேட்கலாம். அப்போ ரெஃப்ராக்டரிஸ்லேருந்து 2 கேள்வி, அப்புறம் கிளாஸ்லேருந்து 2 கேள்வி. அப்போ வந்து இதுதான் 4.3ல் இந்த மாதிரி கேட்கறதுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். நல்லா படிச்சுங்க ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.